கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே நிஷா என்ற பெண் குழந்தை பள்ளி வேன் டயரில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தன்னுடைய அக்காவை பள்ளிக்கு அனுப்ப அம்மாவோடு சென்ற 2 வயது சிறுமி பள்ளி பேருந்து டயரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அடுத்து ஓட்டுநரை அடித்து அவருடைய உறவினர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த அந்த நிகழ்வும் நடந்தேறியிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மூவேந்தர். வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள மாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தனியாசலம் ஐஸ்வர்யா என்பவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இதில் முதல் குழந்தையான தமிழ்ச்செல்வி மத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் இவரை அவரது தாயார் நாள்தோறும் மாதம்பதி ஊரின் எல்லையில் உள்ள பெணுகுண்டாபுரம் ஏரி பாசன கால்வாய் வழியாக வரும் பள்ளி பேருந்தில் அழைத்துச் சென்று பள்ளிக்கு விடுவது வழக்கம். இதில் இன்று காலை வழக்கம் போல தமிழ்ச்செல்வியை அவர் தாயார் ஐஸ்வர்யா பள்ளி பேருந்தில் பள்ளிக்கு அனுப்ப அவர் 2வது குழந்தை நிஷாவுடன் சென்றுள்ளார். அப்பொழுது தமிழ்ச்செல்வி பேருந்தில் ஏறிவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது நிஷா காணவில்லை. அப்பொழுது பேருந்து சென்ற பின்பு பார்த்தபொழுது பேருந்து சக்கரத்தின் அடியில் சிக்கிய நிஷா தலை நசுங்கியவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகி கிடப்பதைக் கண்டு கதறி அழுத நிலையில் ஐஸ்வர்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட அக்கம் பக்கத்தினர் குவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த மத்தூர் போலீசார் உடலை பிரேத பரிசோதனையை எடுக்க முயன்ற போது அங்கிருந்தவர்கள் உடலை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் தற்பொழுது உறவினர்களை பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரை அங்கிருந்த பொதுமக்கள் தாக்கிய சம்பவமும் நடைபெற்றது. இதில் ஓட்டுநரை போலீசார் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.